வெல்கம் டு சலோ அப்டேட்ஸ். இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து சம்மருக்கு ஷூ ஆர்டர் போட்டிருந்தோம். அதை வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஏன்னா இவனுக்கு தெரியாமல் நான் போய் வந்து வாங்கிட்டு வந்து சர்ப்ரைஸ் பண்ண மாட்டேன். அதுக்குள்ள சத்தத்தை கேட்டு ஓடி போயிட்டான். சரி ஓகே, இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறதுனாச்சும் வந்து சரி அப்படியே ஓப்பன் பண்ணிட்டோம். இது ஓப்பன் பண்ணுறதுனாச்சும் அவன் பார்க்கட்டுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. இன்னும் அவன் கேட்டதே வேற ஷூ, ஒரு ப்ளூ கலர்ல கேட்டது. நின்னு தம்பி, ப்ளூ கலர் இல்ல, black கலர்ல இருக்கு, ஃபுல்லுமே ஒயிட் கலர்ல கோடு போட்டுருக்கனால அந்த மாதிரி ஒரு ஷூ கேட்டிருந்தான். இவன் சூஸ் பண்ணது அந்த ஷூ தான். ஆனா நாங்க அவன் சொல்லிட்டு போயிட்டது ஆர்டர் போட்டுருன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நாங்க அது ரொம்ப நார்மலா இருக்கு அந்த ஷூன்னு சொல்லிட்டு நானும் என்னோட ஹஸ்பண்ட் சேர்ந்து வேற ஷூ ஆர்டர் போட்டோம். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தா சரி இது நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேற என்ன பண்ண ஆர்டர் போட்டாச்சு. அதனால பார்த்தா இப்பதான் வந்து ஷூ ஃபுல்லா பார்க்க போறோம். நாளைக்கு வர வேண்டியது இன்னைக்கு வந்துருச்சு. அதனால எக்ஸ்பிரஷன் நான் பார்க்க போறேன். ஏய் ஓபன் பண்ணு, பார்த்து ஓபன் பண்ணு. வாமா, இங்கே கவர் இருக்கு. என்னம்மா வேற மாதிரி இதா ஏமாத்திட்டாங்கன்னு. ஏய் இதுதான் இங்க பாக்ஸர்னு எழுதி இருக்கும்ல, பாக்ஸர் எழுதி இருக்கும். பொறுமையா இரு. நாம சூடுதே கட்டமுட்டனே. ஷூ கொஞ்சம் ஹைட்டா இருக்கு. இது எப்படி இருக்கு பாருங்க. நில்ல, ஸ்பாஞ்சியா இருக்கு. உள்ள போமா காகிதம் கொடுத்துருப்பாங்க. எல்லா ஷூ கடை இது கம்மி. இன்னும் இங்க நம்ம லோக்கல்ல வாங்கினா அப்படியே ஜவுக்காது அப்படியே உள்ள முட்டி அப்படியே ஷூவை பெருசாகிற மாதிரி காமிப்பாங்க. என்னத்து கொடுத்துக்கிறாங்க? அதோட ஷூ நல்லா பெருசா இருக்கிற மாதிரி தெரியும். இதுலயே லேசு இது பாக்குறதுக்கு போட்டு பாரு கெத்தா இருக்கும். ஓகே, இதான் நாங்கள் ஆர்டர் பண்ண ஷூ. எனக்கு பிடிச்சிருக்கு. இதே மாதிரி தான் தம்பிக்கு நாங்கள் ஒன்று வாங்கி கொடுத்தோம். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாடலாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் இந்த ஷூ ஆர்டர் போட்டுட்டேன். நில்லுமா, போட்டு இது என்னன்னே எங்களுக்கு தெரியல. ஆக்சுவலி என்ன சொல்லிட்டு பார்க்கலாம். இது என்னோட ஹஸ்பண்ட் ஆர்டர் போட்டுருப்பாராட்டுக்குது. எனக்கு தான், உனக்கு இல்லை, உங்க அப்பா வீடியோக்காக நினைக்கிறேன். இது ஒன்று சாக்ஸ் இல்ல, வீடியோக்காக தான். எத்தனை இருக்கு பாரு. இத்தனை ஆர்டர் போட்டிருக்கான். மைக்குக்கு அந்த கவர் இருக்கு. அதுதான் 3 2 5 தான் மாத்திருக்க. 5 எதுக்கு? 1 போதாது. இல்ல போது போறேன். ஒண்ணாச்சும் ஓபன் பண்ணி காமிக்கிறேன். இல்லைங்க நாம கெத்தறன்னு சொன்னேன். இல்ல நம்ம ஷூ போட லூஷா இருக்கா? இதுவே லூஸ் வந்து இது மைக்கு போடுறதா. 5 பீஸ் வாங்கியிருக்காங்க. இதுக்கு 5 பீஸ்னா தெரியல. எல்லாம் ஒரே மாதிரியே தான் இருக்கு. இது ஒரு 5 பீஸ் வாங்கியிருக்காங்க. ஷூவோட ரேட் பார்த்தீங்கன்னா 299 தான். பரவாயில்ல, குவாலிட்டி நல்லா இருக்கு. நல்லா பார்த்தீங்கன்னா வெயிட் அவ்வளோ வெயிட்லெஸ் தான், ஸ்பாஞ்சியாக இருக்கு. பிடிச்சிருக்கு. ஸோ வந்து அதை அவன் போட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோவை போடுறேன். வெயிட் பண்ணுங்கள். அவன் காலை போட்டுட்டு எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். தம்பி வா போகலாம். இந்த ஷூ பார்த்திங்கன்னா அது வந்து பேக்கிங் பண்ணும்போது அது ஒழுங்காக அந்த நாட் எல்லாமே இந்த லேஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஹோல்லெல்லாம் விட்டு கரெக்டாக ப்ராப்பராக கொடுக்கல. எல்லாம் தனித்தனியாக கிடந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா அவனுக்கு ஃபஸ்ட்டு பார்க்கும்போதே அவனுக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் நான் வந்து எல்லாமே கரெக்டாக அந்த லேஸ்லாம் வந்து இந்த ஹோலில் விடணும்னு சொல்லி விட்டு ஒவ்வொன்றா ப்ராப்பராக பண்ணேன். அதுக்கப்புறம் அவனுக்கு பார்க்க நல்லா இருக்குமா, இப்போ பரவாயில்ல சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டான். நான் ஃபஸ்ட்டு இந்த ஷூ ஆர்டர் பண்ணும்போது யோசிக்கவே இல்லை. அவனுக்கு ஸ்கூல் ஷூலேயுமே பார்த்திங்கன்னா லேஸ் கட்ட தெரியாது. மற்ற பசங்களும் கட்டுறாங்கம்மா, எனக்கு கட்டவே வரமாட்டேங்குமா சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவான். அதுக்கப்புறம் வாங்கினதுக்கப்புறம் தான் எனக்கு ஸ்ட்ரைக்கே ஆணுச்சு. சரி கற்றுக் கொடுத்துலான்னு ஒரு நம்பிக்கை. அதுக்கப்புறம் நானும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஷூலாம் கட்டி முடிச்சிட்டேன். கட்டி முடிச்சதுக்கப்புறம் பாருடா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நல்லா இருக்குமா. ஃபஸ்ட்டு கசமுசான்னு இருக்குதுன்னா இப்போ பரவாயில்லமா, ஓகே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டான். அவனுக்கு பிடிச்சிருச்சு. எனக்கு அதுவே போதும். ஸ்டார்டிங் அந்த ஷூ பார்க்கும்போது என்ன சொன்னேன்? என்ன சொன்னீங்க? நல்லா வேணும்னு சொன்னேன். என்னது கச இருக்குதா? என்ன சொன்னேன்? கச இருக்குதுன்னு சொன்னால் இப்போ அந்த ஷூ போட்டு மணி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 1:30 மணி 1 மணி இருக்கும். இந்த வெயிலில் போய் விளையாடுறேன்னு சொல்கிறான். வெயிலில் இந்த அளவுக்கு சாருக்கு ஷூ பிடிச்சிடுச்சு. ஓகே வா, என்ன நல்லா இருக்கா? கிளம்பிட்டான். எங்களுக்கு இந்த ஷூ ரொம்ப பிடிச்சிருக்கு. சார் உனக்கு பிடிச்சிருக்காமா?
உங்களுக்கு இந்த ஷூ பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக ஃப்ளிப்கார்ட்டில் போய் ஆர்டர் போடுங்க. இந்த ஷூவோட லிங்க் நாங்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறோம். ஷூ குவாலிட்டி பரவாயில்ல, வெயிட்லெஸ் நல்லா இருக்குது குவாலிட்டியும். அண்டு 299 தான். அண்ட் ஹேண்ட்லிங் சார்ஜோட 304 வந்துச்சு, அவ்வளோதான். நல்லா இருக்குது, குவாலிட்டி சூப்பர். உங்களுக்கு வேணுன்னா கண்டிப்பாக போய் ஃப்ளிப்கார்ட் ஆர்டர் போடுங்க. ஓகே, தேங்க்யூ, பாய். அண்ட் என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. 14 நிக்குது, சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமாங்க, 14 வாட்சவர்ஸ் வச்சு 14 சப்ஸ்கிரைபர். ஓகே, சாரி, 14 சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க. அண்ட் மோர் சப்ஸ்கிரைபர்ஸ் தேவை அண்ட் வாட்சவர்ஸும் வேணும். ஓகே, அண்ட் பாய்.